பீப்புள் வின்னர் சௌந்தர்யாவா? என்னடா கொடுமை அது! இவங்க வந்து அப்படி என்னத்த கேம் விளாண்டு கிழிச்சாங்க? ஆ? சும்மா பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு, பிஆரை வச்சு ஏதோ ஃபைனலரா வந்துக்கிட்டு, ஒரு திறமை இல்ல, ஒரு எதுவும் கிடையாது. ஏன்னா, முத்துக்குமரனோட இவங்களோட ஒப்பீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, மத்த கண்டஸ்டன்டாச்சும் ஏதோ உழைச்சு வந்திருக்காங்க. இவங்கலாம் சொல்றதுக்கு ஒரு எதுவுமே இல்லங்க. ஏன்னா, இப்போ வந்து பீப்புள் வின்னர் சௌந்தர்யான்னு போட்டு ஒரு ஹேஷ்டேக்க ட்விட்டரில் வந்து பரவிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கலாம் நம்ம என்னத்த செய்றது? ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா சின்ன புள்ள பண்றது கியூட்டுன்னு சொல்லலாம். கழுத வயசாச்சு. இவ பண்றத கியூட்டுன்னு சொல்லிக்கிட்டு, அதையும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இவன்லாம் என்னத்த சொல்றது? அ அந்த காசு இருந்தா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியாச்சும் பொழைச்சிருக்கலாம். இவளுகளுக்கெல்லாம் என்ன தெரியும் பணத்தோட அருமை? ஏன்னா, முத்துக்குமரன் வந்து ஏதோ பண்ணியிருந்தாலும் ஏதோ அவன் வந்து விளாண்டுருக்கான். விளாண்டனால தான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காரு ஆளு. இவன் எப்படி என்னத்த பண்ணான்? சரி, விஜய் விஷால் ரன்னராக தகுதி இல்ல. அவனும் எதுவும் சேஃப் கேம் விளாட்றனால அவர் ஏதோ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இவன் என்னத்த பண்ணான்? ஒண்ணுமே பண்ண கிடையாது. சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ கியூட் பண்றேன், முடிய தூக்கி போடுறேன், பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு, இவளுக்கு வந்து ரன்னர் குடுக்கலையாம். இப்போ பீப்புள் வின்னராம் சௌந்தர்யாவாம். இவளோட பிஆர் கும்பலுக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில் போட்டு. ஏன்னா பீப்புள் வின்னர் சௌந்தர்யாவாம். அட என்னய்யா நடக்கு? ஒரு கேமை விளாடணும், பணம் கொடுத்து விளாடணும்னா அப்போ பணம் இல்லாதவங்களாம் எப்படி விளாடுவானுங்க? இவெல்லாம் என்னத்த சொல்கிறது? நீங்களே சொல்லுங்கள். இவளெல்லாம் ஃபைனல் வர வச்சதே தப்பு. ஏன்னா இவளுகெல்லாம் என்னத்த சொல்லனே ஒன்றும் தெரில. பிஆர் கும்பலுகளை வச்சுக்கிட்டு ஒரு திறமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த அந்த பணப்பட்டி டாஸ்கிலே இவளை புரிஞ்சுக்கிடலாம். இவள் வந்து ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு. இவளுக்கு க்யூட்டு சௌந்தர்யாவும் கிரிஞ்சி இவலாம்.